மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 mAh பேட்டரி உள்ள ஒரு பவர் பேங்க் அதில் தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் எல்இடி லைட் ஒர்க் ஆகுது. என்கிட்ட இருக்க ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரூ ட்ரைவர் டெஸ்டர் ஆக்ஸ்போர்ட் இன்னொரு சாதா லைட்டு ஒர்க் ஆகும். இந்த பவர் பேங்கோட கேஸ் வச்சுக்கலாம். அப்புறம் பழைய கடையிலேருந்து எடுத்த ஒரு கேபிள். இந்த கேபிள் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்தேன், இருக்காது. ஒரு லைட்டு செய்யப்பட்டுக்காக வச்சுருந்தேன், அதோட கேசிங் மட்டும் இல்லை. அப்புறம் இந்த ஒரு மோட்ரு, இது வந்து எதுக்குன்னா இந்த மோட்ரு வந்து இந்த வாட்ரு மேலே எடுத்து கொடுக்குற மாதிரி, இந்த மினரல் வாட்ரு இருக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருக்குல்ல, அந்த மோட்ரு அது ஒர்க் ஆகலான்ட்டு அந்த போர்டை எடுத்துகிட்டு இதை மட்டும் வச்சு இதை ஒர்க்காக வச்சுருந்தேன். யூஎஸ்பியில் வச்சு சால்ட்ரிங் பண்ணி வச்சுருந்தேன். யூஎஸ்பி பிடிச்சிருச்சு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒரு கேம் டிவைஸ், இதில் சார்ஜிங் இந்த பேட்ரி போடுறது இருக்குது. என்கிட்ட அந்த பேட்ரி இருந்துச்சு, உப்பி போயிடுச்சு. அப்புறம் வால்யூம் டியூனர். அப்புறம் அந்த பக்கெட்டு பார்த்தோம்னா ஆன் ஆஃப் பட்டன் இல்லை, ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கு, குட்டியாக இருக்கு பாருங்க ஆன் ஆஃப் பட்டன். ஒழுங்கா கிளியராக இது வந்து சார்ஜிங் போட்டு, இது வந்து இந்த போட்டு டிவிக்கு போடுவோம்ல, ஏவி போட்டு 3 கேபிள். அப்புறம் இது டிஸ்பிளே, இது ஐஸ், இது ஹைசி, இதெல்லாம் பட்டன்ஸ். இதுக்குள்ளே டிஸ்பிளே மட்டும் என்கிட்ட இல்லை. இந்த டிஸ்பிளே ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு, அதனால அப்படியே பெண்டிங்கே இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகுது. டிவி இந்த கேபிள் போட்டால் ஒர்க் ஆகுது. அப்புறம் ஒரு பழைய லைட்டு, இதுக்குள்ளே லைட்டு போர்டு எல்லாமே பிஞ்சு போய் கிடக்கு, சரி பண்ணல. அப்போ ஒர்க் ஆகுது, சரி பண்ணாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு லைட்டு காமிச்சினேன், அதே மாதிரி ஒரு லைட்டு. இந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சு, இதுவும் ஒர்க் ஆகல. இதில் ஆசிட் ஊற்றினா ஒர்க் ஆகும். ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு எல்இடி லைட்டு, ஒர்க் ஆகுது ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிச்சிருக்கேன். இந்த டப்பாவில் வந்து ஒரு எல்இடி லைட்டு, இந்த ஒரு கேஸிங் காமிச்ச பாருங்க. இந்த லைட்டுக்குள்ள கேஸிங், இந்த லைட்டோட கேஸிங்கில் உள்ள இந்த லைட்டு போர்டு. அப்புறம் அதோட ப்ளக்கு, அடுத்து வந்து பேட்ரி, உப்பி போன பேட்ரி இருக்கு. 2 பேட்ரி இருந்துச்சு, அதில் உள்ள பிஎம்எஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். அப்புறம் வேறு ஒன்றும் இதில் இல்லை. லென்ஸ், இந்த கண்ணாடி லென்ஸ் மட்டும் இருக்குது. இதில் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த
காமிச்சேன்னு இதில் வந்து இந்த போர்ட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த போர்ட்டு இருக்குது, அது ஒர்க் ஆகுது. வேணும்னா ஒரு பேட்ரி கனெக்டர் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக மதர் போர்டு தான் இருக்குது. மதர் போர்டுனா அவ்வளோ பெரிய மதர் போர்டுலாம் இல்லை, சாதாரணமாக இந்த டைமர் மாதிரி ஒரு இது இருக்குது. இதுவும் பழைய இரும்பு கடைகள் தான் இருக்குது.